கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயலைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. இந்த அதிகாரத்திலே மட்டும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 19 இடங்களிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ரோமர் வேத பாடத்தின் 17வது பாடத்திற்காக உங்களை வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் நியாய பிரமாணத்திற்கு எதிராக கலகம் செய்கிறதாக இருக்கிறது என்றும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இன்று வாழ்வதாகும் என்றும், வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தின் அகோரத்தையும் நாம் எவ்வளவு தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது என்றும், நியாயப்பிரமாணம் மனிதனை மரணத்திற்கு நேராக வழி நடத்துகிறதாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் உள்ளான மனுஷன் என்பது எதை குறிக்கிறது, பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பவுல் ரோமருக்கு என்ன கூறுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்காக வாழ முடியும் என்பதை குறித்து கற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கண்டுகொண்ட பெரிய ஒரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது, நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய பலன் அவரிலே இல்லை என்பதை அவர் தெளிவாக கூறினார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த பழைய சுபாவத்தையும் புதிய சுபாவத்தையும் நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். புதிய சுபாவம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறது. பழைய சுபாவம் அதற்கு நேர் எதிரான காரியத்தை செய்து விடுகிறது. அதாவது, விசுவாசிகளாகும் பொழுது, நீதிமானாக்கப்படும் பொழுது கிடைக்கிற புதிய சுபாவத்திலே எந்த வல்லமையும் இல்லை என்பதை அறிந்தோம். தொடர்ந்து நாம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். கவனியுங்கள், ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். இந்த உள்ளான மனுஷன் என்பது புதிய சுபாவத்தை குறிக்கிறது. வசனம் 23 பாருங்கள். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. கவனித்தீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுடைய பழைய சுபாவத்தை, பழைய பிரமாணத்தை நீங்கள் அப்புறப்படுத்துகிறதில்லை. அது மட்டுமல்ல, புதிய சுபாவத்திலேயும் எந்த பலனும் இல்லை. இங்கே அவர் சொல்லும் பொழுது வேறொரு பிரமாணத்தை என்று சொல்கிறார். இது தேவனுக்கு விரோதமான பழைய சுபாவத்தின் பகை. இந்த காரியமானது ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளையை அப்போஸ்தலனாகிய பவுலை போல கூப்பிடச் செய்கிறது. அவர் எப்படி கூப்பிடுகிறார்? ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனின் கூக்குரல் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கூக்குரல். நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டத்தில் எல்லா பலனையும் இழந்து தவிக்கிற ஒரு மனிதனாக அது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்வி வருகிறது. அவர் உதவியற்றவராயிருக்கிறார். அவரிலே பலன் இல்லாததினாலே முகங்குப்புற கீழே விழுந்து கிடக்கிறார். பழைய யாக்கோபை போல முடமாக்கப்பட்டவராயிருக்கிறார். வெளியே இருந்து தனக்கு ஒரு உதவி தேவை என்பதை குறித்து அவர் கூப்பிடுகிறார். இப்பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? எனக்கு விடுதலையை கொடுக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 24ஆம் வசனத்திலே அவர் வெளிப்படுத்திய கூக்குரலுக்கு பதிலாக இது வருகிறது. தேவன் விடுதலையை கொடுத்து விட்டார். இந்த விடுதலையை குறித்து தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே விபரமாக நாம் பார்க்க போகிறோம். ரட்சிப்பும் பரிசுத்தமாக்கப்படுதலும் கிறிஸ்து மூலமாக வருகிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். ஓடு ஓடு, அதை செய் இதை செய் என்று பிரமாணம் கட்டளையிடுகிறது.
ஆனால் அது கரங்களையோ கால்களையோ நமக்கு கொடுக்கிறதில்லை. நற்செய்தி நமக்கு புதிய செய்தியை கொண்டு வருகிறது. அது பறக்கும்படியாய் சொல்கிறது, அதுவே எனக்கு இறக்கைகளையும் கொடுக்கிறது என்று ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். புதிய மனுஷனை குறித்து, புதிய சிருஷ்டியை குறித்து, புதிய சரீரத்தை குறித்து, புதிய ஒரு நோக்கத்தை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலின் முகவுரையை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த அதிகாரத்திலே 3 முக்கியமான கருத்துக்களை பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்கு கொடுக்கப்பட போகிற பூரண பாதுகாவல். அதாவது எப்படி நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். வல்லமை இல்லாத தெரிந்தெடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து வல்லமை உள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு தேவன் நமக்கு கொடுக்கும் காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இது மிக உன்னதமான ஒரு நிருபம். எரியும் முட்செடியின் அருகே தன்னுடைய பாதரட்சிகளை கழற்றி போட்டு ஆச்சரியத்தோடு மோசே நின்று பார்த்தது போலத்தான் நாமும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதன் முழு மகிமையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாகவே இருக்கிறோம். ரோமர் நிருபத்திலேயே இந்த 8வது அதிகாரம்தான் ஒரு உன்னதமான அதிகாரம் என்று சொல்லலாம். இந்த நிருபத்தை வியாக்கியானம் செய்த எல்லா வேத பண்டிதர்களும் கூறும் காரியம் இதுதான். ஸ்பென்சர் என்பவர் சொல்லும் பொழுது, வேத புத்தகம் ஒரு மோதிரமாக இருக்குமென்றால் ரோமர் நிருபமே அந்த மோதிரத்திலே வைக்கப்பட்ட விலையுயர்ந்த கல். அதிலும் 8வது அதிகாரம்தான் அந்த மின்னும் குறிப்பிட்ட இடம் என்கிறார். காடட் என்பவர் சொல்லும் பொழுது, ஈடு இணையில்லாத ஒரு அதிகாரம் இது என்கிறார். ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று 8வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் முடிவிலே நம்மை தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது என்று பார்க்கிறோம். இதற்கு இடையிலேதான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதைவிட பெரிய காரியம் வேறு என்ன நமக்கு வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் இந்த உலகத்திலே உண்டு. பாவ பிரசனத்தின் மத்தியிலேயும் அவன் கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பாவம் கூற தேவையில்லை. அது மட்டுமல்ல, சிறப்பான எந்த ஒரு காரியத்தை செய்யவும் நீதிமானாக்கப்பட்ட ஒரு பாவியினுடைய வாழ்க்கையிலேயும் எதுவும் இல்லை என்பதையும் நாம் கண்டுகொண்டு விட்டோம். புதிய சுபாவத்திலேயும் எந்த பலனும் இல்லை, பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளை எப்படி கர்த்தருக்காக வாழ முடியும்? வெளியே இருந்து நமக்கு ஒரு உதவி தேவை என்பதற்காகத்தான் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் கூக்குரலிட்டார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்காக வாழ யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கிறார். 7வது அதிகாரத்தை பவுல் நிறைவு செய்யும் பொழுது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று கூறி முடித்தார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயலைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. இந்த அதிகாரத்திலே மட்டும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 19 இடங்களிலே நாம் பார்க்கலாம். 8வது அதிகாரத்திற்கு முன்பு வரை 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரை குறித்த குறிப்பை பார்த்தோம். இந்த நிருபத்திலே திருத்துவ தேவனின் செயல்பாட்டை மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். சிருஷ்டிப்பிலே பிதாவாகிய தேவனை குறித்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை பார்த்தோம். ரட்சிப்பிலே தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 7:25 வரைக்கும் பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 39ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பார்க்க போகிறோம். இந்த 8வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை உண்மையாகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக்குகிறார் என்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதென்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே மட்டுமே செயல்படுத்தப்பட முடியும். எபேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எபேசர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விசுவாசியை விடுதலை செய்கிறார். பாவ பிரசனத்திலேயே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம்
முதல் 11 வசனங்களிலே பாவத்திற்கும் மரணத்திற்கும் மேலான பரிசுத்தாவியானவரின் வெற்றி என்று நாம் குறிப்பிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த வசனத்தை எப்படி நாம் படிக்க வேண்டுமென்றால், அப்படியானால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நகல் எடுத்த யாரோ 4வது வசனத்திலே உள்ள மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற என்கிற வாக்கியத்தை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரத்திலே நாம் பார்த்தது போன்ற தோல்விகளை பவுல் அப்போஸ்தலன் அனுபவித்திருந்தாலும் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறதில்லை. தோல்வியையே தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள். ஆனபடினாலே தான் நிர்பந்தமான மனுஷன் என்று புலம்புகிறார்கள். கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். எப்படி அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இது மிக மிக முக்கியமான ஒரு வாக்கியம். பரிசுத்த ஆவியானவரே இந்த அதிகாரத்தை ஒன்றாக இணைப்பவர் என்று சொல்லலாம். முழு இருதயத்தோடு இந்த வார்த்தையை குறித்து சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் என்ன வரிசையிலே இந்த சத்தியங்களை சொல்லியிருக்கிறாரோ அதே வரிசையிலே கவனமாக படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் பவுல் மிக முறைமையோடு சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்கே ஆவியின் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது ஆவியின் கொள்கையை குறித்து மட்டும் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரத்தை குறித்தும் இது பேசுகிறது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதனுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறார். எனவேதான் அவர் ஜீவனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவினாலே என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவராயிருக்கிறார். ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பங்கு பெறுவதனாலே அவர் அந்த விசுவாசியை விடுதலை செய்கிறார். பாவம் மரணம் என்னும் பிரமாணம் என்று சொல்லப்படுவது பழைய சுபாவத்திற்கு மேலாக பாவம் கொண்டிருக்கிற அதிகாரத்தை குறிக்கிறது. இது தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு எதிரடையான காரியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற புதிய சுபாவமானது பாவ சங்கிலியிலிருந்து மனிதனை விடுவிக்க முடியாது. அவனுக்குள்ளே வருகிற உயர்வான அதிகாரமும் வல்லமையுமே அதை செய்ய முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய சுபாவத்திலே செயல்பட்டு அந்த விசுவாசியை பூரணமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு இணைக்கிறதா இருக்கிறது. ரோமர் 7வது அதிகாரத்திலே நாம் பார்த்த மனிதன் மரித்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டவனாய் இருந்தான். இப்பொழுது ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு அவன் இணைக்கப்படுகிறான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை பாருங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல சத்தியங்கள் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தினாலே விடுதலையை உண்டு பண்ண முடியவில்லை. இது நியாயப்பிரமாணத்தின் குறைவல்ல, தவறு மனிதனிலும் அவனுடைய பாவ சரீரத்திலும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் மனிதனிலே எந்த நன்மையையும் உண்டு பண்ண முடியவில்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தெளிவாய் சொல்லுகிறார். மனிதன் முற்றிலும் பலவீனமானவன். மனிதனுடைய இந்த இயலாமையை குறித்து சொல்லும் பொழுது உலகத்திலே பிறந்த அத்தனை பேருடைய நிலைமையும் அதுதான். இப்பொழுது செய்ய முடியாத காரியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பலவீனமான பாவமான மாம்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உண்டு பண்ண முடியும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். தண்ணீர் அடித்து எடுப்பதற்காக உள்ள அடிப்பைப்பிலே ஒரு நட்டு இருக்கிறது. தண்ணீர் வராததினாலே அந்த இயந்திரம் சரி செய்யப்பட வேண்டியது இருக்கிறது.
அந்த நட்டை கையினாலே கழற்றி எடுக்க முயற்சிக்கும் பொழுது அது கழண்டு வரவில்லை. எனவே ஒரு ஸ்பேனரை பயன்படுத்தி அதை கழற்றும் பொழுது எளிதாக கழண்டு வந்து விடுகிறது. இதே போலத்தான் மாம்சத்தினாலே நன்மை செய்ய பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவராலே செய்ய முடியும். எனவேதான் நானும் நீங்களும் இந்த புதிய கொள்கையின் அடிப்படையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் வாழ முயற்சிக்காமல் பூரணமாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் அதிகம் வேத புத்தகம் வாசிக்கிறேன், நான் அதிகம் ஜெபிக்கிறேன், நான் முன்பை விட சிறப்பாக வாழ்வேன் என்று சொந்த பலத்தின் மேலே நம்பிக்கையை வைத்து நாம் வாழ முடியாது. நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்ச சாயலாக உலகத்திலே அனுப்பினார். பாவத்தை தவிர மற்ற எல்லா வகையிலேயும் நம்முடைய சரீரத்தைப் போலவே கிறிஸ்துவுக்கும் சரீரம் இருந்தது. இதை குறித்து எபிரேய ஆக்கியோன் இவ்வாறு எழுதுகிறார். எபிரேயர் 2:14 மற்றும் 16-17 வசனங்களையும் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். வசனங்கள் 16-17 பாருங்கள். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 7:26 பாருங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எபிரேயர் 10:5 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய ஆவியிலே இருக்கிற பாவத்தை வேறு அறுப்பதற்காக தேவன் செய்த திட்டம்தான் இது. பாவ மாம்ச சரீரத்தை தண்டிக்கும்படியாக இயேசு நம்மை போல சரீரத்தை பெற்றவராயிருந்தார். பாவமானது முழுமையாக நம்முடைய சரீரத்தை விட்டு நீக்கப்படவில்லை. அதே வேளையிலே நம்முடைய சரீரம் மீட்டெடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வசனத்தை பாருங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்று அநேகர் நினைப்பதென்ன? இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து இயேசு வந்து நம்மை எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் நன்றாயிருக்குமே என்று யோசிக்கிறோம். ஆம், அது உண்மைதான். அது அருமையான ஒரு காரியம்தான். அவர் இப்பொழுதே வந்தாலும் மிகச் சிறந்தது தான். ஆனால் அதைவிட இன்னும் ஒன்று உண்டு. அந்த பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியிலேயும் நானும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இது மிக மிக அருமையான ஒன்று. பிரதான ஆசாரியரின் ஜெபம் என்று அழைக்கப்படும் யோவான் 17 இயேசு ஜெபிக்கும் பொழுது யோவான் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு தனது சீஷர்களுக்காக ஜெபித்தார். எந்த நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்ததோ, எந்த நியாயப்பிரமாணம் நம்மை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யவில்லையோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செயல்படுத்துகிறார். கவனியங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டியது, தீர்மானம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அடுத்த வசனத்திலே மற்றொரு புதிய போராட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறதா இருக்கிறது. இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே விவரமாக சிந்திப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியத்தை ஒரு முறை கூட மனதிலே கொண்டு வருவோமா? மாம்சத்திலே எந்த பலனும் இல்லை, சொந்த முயற்சியிலே எந்த வெற்றியும் இல்லை. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள்தான் என்று சொல்லுமே ஒழிய அதற்கு கீழ்ப்படியும் பலனை அது நமக்கு தர முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவரே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கையை
என்னிலும் உங்களிலேயும் வாழ ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்திருந்தாலும், நீர் எங்களை இரட்சித்திருந்தாலும், எங்களுடைய சொந்த பலத்திலே உமக்கு பிரியமாய் வாழ பலனில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மையை உணர்ந்து யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னிலே வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு உம்முடைய முகத்தை பார்க்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீர் கொடுத்து அவர்களால் மேற்கொள்ள முடியாத பாவங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையிலே வாழ செய்து அவர்களை உமக்குள்ளே மகிழ்ச்சி உள்ளவர்களாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நீரே அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். என்ன கற்றுக்கொண்டோம்? நிர்பந்தமான மனிதன் என்பது வாழ்க்கை போராட்டத்திலே எல்லா பலனையும் இழந்து தவிக்கிறதை குறிக்கிறது. பாவ பிரசன்னத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காகவே வாழ வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் இந்த உலகத்திலே உண்டு. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே மாத்திரம் செயல்படுத்த முடியும். மனிதனுடைய வாழ்க்கையிலே நியாய பிரமாணத்தினாலே விடுதலையை உண்டு பண்ண முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31.